ஏய் இப்பதானே சொன்னேன். இப்ப எதுக்கு மறுபடியும் லூஸ் மாதிரி சிரிக்கிற? இங்க பாரு, எனக்கு கோவம் வந்துச்சு, அவ்வளவுதான், சொல்லிட்டேன். மாமா, எதுக்கு உங்க கை இப்படி ஆடுது? அது எனக்கு தெரியல. எதுக்கு இப்போ இவ்ளோ கோவப்படுறீங்க? கோவப்படுறீங்க, முகமெல்லாம் வேர்க்குது. அதுவும் எனக்கு தெரியல. நான் சொல்லவா? உங்களுக்கு இப்போ என்ன பார்த்து ரொம்ப பயம். நான் எதுக்கடி உன்னை பார்த்து பயப்படணும்? ஏய், சிங்கம்டி, சிங்கம், மொரட்டு சிங்கம், யாருக்கும் அஞ்சாத சிங்கம்டி நான். சிங்கம்னு சொன்னீங்க? சிங்கம் தான், பின்ன இல்லையா? இப்பவும் உங்களுக்கு பயம்தான் மாமா அதிகமா இருக்கு. எங்கடா நாம நம்மளையே மறந்து இவ கூட சந்தோஷமா இருந்துருவோமோன்னு உங்களுக்கு பயம். என்ன பார்த்தாலும் பயம், என் கண்ணை பார்த்தாலும் பயம். இங்க பாருங்க, என் கைய பார்த்தாலும் உங்களுக்கு பயம்தான். இவ்வளவு பெரிய கைய பார்த்தா பயம் வராம பாசமா வரும்? எல்லாருக்கும் பயம் வரலாம். என் மாமா உங்களுக்கு பாசம் தானே வரணும். அந்த மாதிரிலாம் எனக்கு ஒண்ணும் வராது. பொய் மேல பொய் தான் பேசுறீங்க. ஏய், எனக்கு உன்னை பார்த்தா கோவம் தாண்டி வருது. அப்படியா? சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நான் உங்களை தொடுவேன், என் கை உங்க மேல பட்ட உடனே 5 நிமிஷத்துக்கு உங்க முகத்துல எந்த மாறுதலும் வரக்கூடாது. என்னவோ நீ என்ன தொட்டா நான் அப்படியே சொக்கி உன் மடியில விழுந்துருவேன்னு நினைக்கிறியா? அப்போ விழமாட்டேன்னு சொல்றீங்களா? போடி போடி போடி, நானாவது மயங்கிறதாவது. அவ்வளவு சீன்லாம் இங்க இல்லவே இல்ல. பாரு, பாக்கலாமா? தொடுறி பார்க்கலாம். தொடு. இப்படி இல்ல. பின்ன நீங்க இந்த கையை இறக்கிட்டு உங்க கண்ணை மூடி நில்லுங்க. எது? கண்ணு எதுக்கு மூடணும்? நீங்க தான் வீராதி வீரனாச்சே. நான் தொட்டா சொக்க மாட்டீங்கல்ல? அப்படி இருக்கும்போது ஏன் கேள்வி கேக்குறீங்க? சரி, இப்ப என்ன பண்ணணும்? உங்க கண்ணை மூடி நில்லுங்க. அவ்வளவுதானே? கண்ணை மூடுறேன். இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நாம மாமாவோட நெருக்கமாகணும். எப்படியோ ஒண்ணு பண்ணி அவரை கரெக்ட் பண்ணிடணும். ஏன் கையால தொடணும்? நம்ம மாமாவுக்கு முத்தம் கொடுப்போம். கண்ணு தானே மூடி இருக்காரு, நம்ம மாமா தானே.
இதை விட்டா வேற நல்ல சான்ஸ் நமக்கு கிடைக்காது. ராஜாமணி மாய மோகினி ரோஜா மலர் நீ தேமாங்கனி தேவரூபிணி தேன் வாங்கலாம் நீ சுகராத்திரியோ புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி. ஏய் என்னடி இது? முத்தம் கொடுக்கலான்னு பார்த்து தானே என்ன கண்ண மூட சொன்ன? ஆ? போங்க மாமா. இருடி, போன் பேசிட்டு ஒண்ணு வச்சுக்கிறேன். ஆ. அண்ணி போன் பண்றாங்க. கண்மணியா? ஆ, அப்புறம் பேசிக்கலாம் மாமா. சுமார் இந்த நேரத்துல போன் பண்ணா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். இரு பேசிடுறேன். அண்ணி சொல்லுங்க அண்ணி. இனியன், அத்தை கீழே விழுந்துட்டாங்க. பெரியமாவா? ஆமா இனியன். எப்ப அண்ணி? நான் வரவா? ஆஹா, இல்ல இல்ல வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். நாங்க இங்க இருந்து கிளம்ப போறோம். உங்களுக்கு தகவல் சொல்ல தான் நான் ஃபோன் பண்ணேன். நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவோம். நீங்க தூங்கிடாதீங்க, வெளியவே வெயிட் பண்ணுங்க. சரிங்க அண்ணி, நீங்க வாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன். அப்படி வா வழிக்கு. சரிங்க இனியன், நாங்க வந்துடுறோம். மாமா என்னாச்சு மாமா? பெரியமா கீழே விழுந்து கையில அடிபட்டுருச்சாமா. பெரிய அத்தையா? ம். மாமா எங்க மாமா இன்னும் அவங்கள காணோம்? நானும் வீட்டுல தானே இருக்கேன். வருவாங்க இரு. இன்னும் வரலையும் தானே கேக்குறேன். அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க? இதோ வந்துட்டாங்க. பெரியமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணு இல்ல இனியா, பயப்படாத. அத்தை அடி பலமா பட்டுருச்சா அத்தை? கட்டெல்லாம் போட்டிருக்கீங்க? உனக்காக தாண்டி அடியே பட்டாங்க. கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா பெரிய அத்தை? மாமா மங்கத்தேங்க அன்னைக்கு அடிபட்டதுனால ஜோசியர் சொன்ன மாதிரி 3 நாள் எங்களால் கோயிலில் இருக்க முடியல. அதனால எங்களுக்கு பதிலாக மங்கையை மட்டும் கோயில் இருக்க சொல்லிட்டு நாங்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம். மங்கைய காணும்னு ராசாத்தி இப்படி துடிக்கிறா. சுட்டு போட்டாலும் நமக்கெல்லாம் அது வராது. ராசாத்தி, எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாமா? கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணி கட்டு போட்டிருக்கத யாராச்சும் பார்த்தாங்கன்னா அபசகுணமாக நினைப்பாங்க. ஆமா ராசத்தி, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். மாமா
ஒரு நிமிஷம் மாமா, நான் போய் ஆர்த்தி எடுத்துட்டு வந்துடுறேன். பெரியத்துக்கு திருஷ்டி கழிச்சா எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் இப்ப எதுக்குமா? அண்ணா அதுவும் நல்லதுக்கு தானே. நம்ம குடும்பத்து மேல இருக்க திருஷ்டியெல்லாம் கழியட்டுமே. ராசாத்தி நீ போய் எடுத்துட்டு வாம்மா. போடி போ. அந்த மரகதனமும் உனக்கு நல்லது பண்ண மாதிரி இப்படி நல்லது செய்ய ஓடுற. அடி மேல அடி விழுந்தாலும் அப்பாவியா இருக்கே. அடி ராசாத்தி, இந்த மரகத உன்னை நினைச்சிட்டானா எங்க இருந்தாலும் அதை சாதிச்சு காட்டுவாடி. உன்னால இனியும் கூட சந்தோஷமா இருக்க முடியல பாத்தியா? அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்டி. கனவுல கூட உன்னை இனியும் கூட சேர விட மாட்டா இந்த மரகதம். உள்ள போங்க அத்தை. ஓ வாங்க பெரியமா. உட்காருங்க பெரியமா. பார்த்து மெதுவா. பெரியமா, கண்மணி அண்ணி உங்களை பத்தி சொன்னப்போ நான் பதறி போயிட்டேன். இப்ப பரவாயில்லையா பெரியமா? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை இனியா, நான் நல்லாதான் இருக்கேன். எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். அதுக்காக நான் எந்த சோதனையையும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே நாங்க ரொம்ப பதறிட்டோம். சந்தோஷமா இருந்த ராசாத்தி முகமும் அப்படியே மாறிடுச்சு. அதானே எங்களுக்கு வேணும். அதுக்கு தானே நாங்க இப்படி கஷ்டப்பட்டோம். எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயத்தை நினைச்சு யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஆனா ராசாத்தியும் இனியனும் சந்தோஷமா இருக்க வேண்டியது என்னால கெட்டு போச்சே நினைக்கும் போதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ராசாத்திக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போனோம். ஆனா என்னோட கெட்ட நேரத்தினால அவங்களுக்கு நல்லது நடக்காம போச்சு. பெரியமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா. நீங்க முதல்ல வருத்தப்படுறத நிறுத்துங்க. நீங்க நல்லா இருக்கணும் பெரியமா, அதான் எனக்கு முக்கியம். ஆமா அத்தை, நீங்க நல்லா இருந்தாலே நாங்க எல்லாரும் நல்லா இருந்த மாதிரி. இல்ல ரசாத்தி, நீ 1000 சமாதானம் சொன்னாலும் என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் என்னால ஒரு சந்தோஷம் கெட்டத தாங்கிக்க முடியலம்மா. அண்ணி விடுங்க அண்ணி. நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க. ஆறுதல் சொல்றதா இருந்தா கூட இந்த வீட்டுல ஷாக் ஆற மாதிரி தான் சொல்லுவாங்க போல. மரகதம், என்னெல்லாம் நடக்கணும்னு இருந்துச்சோ அதெல்லாம் நடந்துருச்சு, அவ்வளவுதான். நீ எதுவும் வருத்தப்படாத. இல்லங்க, உங்க பேச்செல்லாம் கேட்டு நான் உடனே வீட்டுக்கு வந்திருக்க கூடாது. மரகதம் சொல்ற மாதிரி ராசாத்திக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயமும் அவளாலே தள்ளி போகுது. மரகதம் ஏதோ நாடகம் ஆடுறான்னு இதுல இருந்து தெளிவா தெரியுது. அப்போ எதிர்த்து நின்னு பேசி பிரச்சனை பண்ணி ராசாத்திக்கு நல்லது நடக்க விடாம பண்ணா, இப்போ நல்லது செய்யற மாதிரி நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாளா? நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஐயோ, ஒருவேளை மரகதம் ஓவர் ஆக்டிங் பண்ணதுனால பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாளா? ஆமா, உங்களுக்கு எப்படி கையில அடிபட்டுச்சு? இவ ஏன் தேவையில்லாம நம்ம லைன்ல கிராஸ் ஆகுறா? இது வரைக்கும் யாரும் எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்காம இருந்தாங்க. ஆனா இவ கேட்டுட்டாளே, அதுவும் கேட்ட தோரணையே சரியில்லை. சரி, சமாளிப்போம்.
நடந்ததை சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? சச்சே, நான் யோசிக்கலையே. அப்போ எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ நேரம்? உண்மையாவே அடிபட்டுச்சா இல்ல நடிப்பா? பொன்னி, என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? எனக்கு புரியுதுங்கய்யா, ஆனா உங்களுக்கு தான் புரியல. அவங்க நடிக்கிற நடிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். பொன்னி, வாய்க்கு வந்தபடி பேசாத. அண்ணி, கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணி. நீங்கெல்லாம் கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்கெல்லாம் இப்படி ஏமாளியா இருக்கிறதுனால தான் இவங்க நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ராசாத்திக்கு எப்பெல்லாம் நல்லது நடக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் எப்படிங்கிற? பொன்னி, என்ன பேசுற? நானே அதை நினைச்சுதான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு அடிபட்டது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து. யதார்த்தமா நடந்த ஒரு விஷயத்த பத்தி ஏன் எப்படின்னு கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமே. இது ஒண்ணு யதார்த்தமா நடக்கல. இது எல்லாமே உங்க பிளான். அவளுக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணி அவளுக்கு கெடுதல் பண்ணிட்டு இருக்கீங்க. பொன்னி, நீ அனாவசியமா பேசிட்டு இருக்க. அண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எப்பவும் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. தம்பி, பொண்ணு எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு மனசு போன போக்குல பேசுறா. அவளுக்கு ஏன் குணம் தெரியாது. நீங்க விடுங்க தம்பி. உங்க குணம் எனக்கு தெரியாதா? உங்க குணமே நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்துறது தானே. பொன்னி, மரகதம் எதுக்கு நடிக்கணும்? அப்படி ஒரு அவசியம் அவளுக்கு கிடையாது. புரியாம பேசாத. அவசியம் இருக்கிறதுனால தான் பேசுறேன். ராசாத்திக்கு எந்த ஒரு நல்லதும் நடந்துடக்கூடாது, அவ சந்தோஷமா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. இவங்க திருந்தின மாதிரி நம்மளையெல்லாம் நம்ப வச்சுட்டு உண்மையிலேயே ராசாத்திக்கு நல்லது நடக்க விடாம காரியம் சாதிக்கிறது இவங்க தான். இந்த பொண்ணு மட்டும் இப்படிதான் எல்லா விஷயத்தையும் சரியா கண்டுபிடிக்கிறாளோ. ஆமா, அவளுக்கு தெரியாத ஃப்ராடு தனமா என்ன? அண்ணி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பெரிய அத்தைய வாய்க்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அவங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஏண்டி இன்னும் இப்படி பைத்தியக்காரத்தனமா தான் யோசிப்பியா? வெளுத்ததெல்லாம் பாலும் தான் நினைப்பியா? நீயே நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே நல்லா புரியும். அவங்க சிரிச்சு சிரிச்சு பேசியே உன்னை பாதாளத்துல இறக்கிட்டு இருக்காங்க. இத பாரு, நீதான் பார்த்து உஷாரா நடந்துக்கணும்.